ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மாமியார் விசஸ் மருமகள். தமிழா நிகழ்ச்சியில ஒரு பெண்மணி பேசுறாங்க. நான் மருமகளாக வந்து ஒரு நாள் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க மாமியாரா வந்து ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. 2 பேருக்கும் ஈக்குவல் தானே. அப்புறம் ஏன் நீங்க மாமியார்ன்னு பெரிய ஆளுமைய காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா அந்த பெண்மணி பேசியிருக்காங்க. எல்லாருமே கை தட்டியிருக்காங்க. நல்ல ஆளுமையாவும் தன்னுடைய திறமைய காமிச்சிருக்காங்க. அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா அவங்க சொன்ன விஷயத்துல ஒண்ண நம்ம இங்க சொல்லியே ஆகணும். மாமியார் அப்படின்றவங்க ஏன் ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க ஒரு வீட்ல மகளாக பிறந்து, அதுக்கப்புறம் அவங்க மனைவியாக ஒரு குடும்பத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் தாயாகி, தாயானதுக்கு அப்புறம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாமியார்ன்ற ப்ரமோஷன அடைஞ்சிருக்காங்க. நீங்க இப்பதான் மருமகள் அப்படின்ற பொசிஷனுக்கும், மனைவின்ற பொசிஷனுக்கும் வந்திருக்கீங்க. நீங்க இன்னும் மாமியார் ஆகுறதுக்கு நெறைய வருடங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது, மாமியார் தான் உங்கள விட சீனியரா இருக்காங்க. சோ எதனால அப்படி நடந்துக்கிறாங்க? அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த மாமியார் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க திருமணம் பண்ணி வந்த காலகட்டத்துல, அவங்களுடைய கணவன் மூலமா அவங்களுக்கு பெரிய ஒரு வேலிடேஷன் கிடைச்சிருக்காது. யாரும் அவங்கள வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுப்படி தான் அவங்களுடைய ஆபீஸா இருந்திருக்கும். பிள்ளைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்திருக்கும். சோ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, மாமியார் ஆகும் பொழுது அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் அ மதரா பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தோம். அதுக்காக அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணாமயும் நம்ம இருக்க முடியாது. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளை அவனுடைய குடும்பம்னு வாழ்றத நான் கொஞ்சம் தள்ளி நின்னு தான் பார்க்கணும். முன்ன எடுத்துக்கிட்ட உரிமைகள நான் எடுத்துக்க முடியாது. அப்படின்றது மனதளவுல எமோஷனலா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனாலும் மகனுக்கு திருமணம் பண்ணி பார்த்து, குழந்தைகள் பார்த்து அந்த வம்சம் விருத்தியாகணும். சோ ஒரு தாயா அந்த சூழ்நிலைய அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம், சின்னதா அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி இல்லாம, அந்த உறவுல ஒரு சேஃப்டி இல்லாம அன்சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி அப்டின்னா, மருமகள் தன்னுடைய மகன முழுவதுமாக எடுத்துக்கொள்வாளோ, தான் மேல தன் மகன் அன்பா இருக்க மாட்டானோன்னு, எல்லா மாமியாருக்கும் உருவாகக்கூடிய ஒரு எமோஷனல் ஃபீலிங் தான் அது. சோ அத தன்னுடைய மருமகள்ட்ட தான் இனிஷியல் டேஸ்ல காமிப்பாங்க. ஏன்னா, இனிஷியல் டேஸ்ல மருமகளும், மாமியாரும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது தாண்டி மருமகளும், மாமியாரும் எப்படி இருந்தாலுமே அந்த குடும்பத்துல சின்ன சின்ன வாக்கா வரப்பு சண்டை அப்படின்றது எல்லாமே மருமகளுக்கும் மாமியாருக்கும் இருக்கும். அந்த கரைச்சல்கள்லாம் இருந்தாலும் அது நம்ம குடும்பம், நம்ம மாமியார், நம்ம மருமகள் அப்படின்னு 2 பேருமே அத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி குடுத்து போகும்போது குடும்பத்துல கண்டிப்பா அமைதியும், நிம்மதியும் நிலவும். மொத்தத்துல மாமியார்ன்றவங்க சீனியர் தான். சோ அப்போ அந்த சீனியர் சிச்சுவேஷன் வந்தோனே, அந்த ஏஜ் வந்தோனே தனக்கு கிடைக்காத அந்த வேலிடேஷன் வேல்யூலாம் இருக்கு இல்லையா? அத எங்க வந்து அந்த ஆளுமைய காட்டுறாங்களா, நான் இப்ப மாமியார் ஆயிட்டேன். நீ இப்பதான் மருமகளா வந்திருக்க. அப்போ என்கிட்ட இருந்து சில விஷயங்கள கத்துக்கோ. அப்படின்ற மாரி ஒரு டீச்சராவோ, இல்ல ஒரு பிரின்சிபலாவோ அவங்க வந்து தன்னுடைய ஆளுமைய காட்டுறாங்க. அப்போ அவங்களுடைய எமோஷனல் அந்த இடத்துல புரிஞ்சுகிட்டு, கொஞ்சம் அவங்க உங்கள புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு குடுத்து போகறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நிம்மதியான, அமைதியான குடும்பத்த ஒவ்வொரு பெண்ணுமே லீட் பண்ண முடியும். நன்றி.